Greetings aspirants and parents, welcome to Kadige Academy. நான் முருகன் 2025ல நடக்க போற நீட் எக்ஸாம்க்கு NTA ஒரு நியூ அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த அப்டேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ கோவிட்-19க்கு அதாவது கோவிட்-19க்கு முன்னாடி இருந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இப்போ எடுத்து வந்திருக்காங்க. எஸ், இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கொஸ்டின் பேப்பரில் 200 கொஸ்டின்ஸ் கிடையாது, 180 கொஸ்டின்ஸ் தான் அவங்க ஆன்சர் பண்ணணும். அதாவது ஆப்ஷன்ஸை இந்த இடத்துலேருந்து தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸில் ஒரு 5 ஆப்ஷன்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பயாலஜியில் ஒரு 10 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது இப்போது கிடையாது. இப்போ அவங்க மொத்தமாக 180 கொஸ்டின்ஸ்க்கு 180 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஸோ இது வந்து புதுசு கிடையாது இல்லையா. ஸோ ஆல்ரெடி வந்து கோவிட்-19க்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. பட் இந்த ஒரு அப்டேட்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் அப்படின்றது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது பயாலஜியில் ஒரு ஆப்ஷனாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து அந்த ஒரு 50 கொஸ்டின்ஸில் அந்த லாஸ்ட் 10ல் ஒரு ஏதாவது ஒரு 5 அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். பசங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும், தெரிஞ்ச கொஸ்டினை ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் அந்த இடத்துல இருந்தது. அப்போது அது வந்து இப்போ இல்லாமல் போயிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த அப்டேட்னுடைய நல்ல விஷயம் என்னென்னு நான் பார்க்குறேன். சரி, பயாலஜி ஃபேக்கல்ட்டியாக நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த 90 கொஸ்டின்ஸை வந்து அவங்க ஒரு 90, அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 90 கொஸ்டின்ஸை எவ்வளோ நேரத்தில் அவங்க முடிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 100 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இவன் அங்கே ஆப்ஷன்ஸ் இருந்தால் கூட அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸை அவங்க வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ அந்த கொஸ்டின்ஸை படிக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைம் எடுத்துக்கும் ஆக்சுவலாக. இப்போ அவங்களுக்கு இருக்கிறதே 90 தான். ஸோ 90 கொஸ்டினை கரெக்டாக படித்து அந்த டைம்குள்ளே அதை முடிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். 90 கொஸ்டின்ஸை வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம வந்து ஒரு 60 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 90 கொஸ்டின்ஸை வந்து நம்ம படித்து அதுக்கான ஆன்சர் போடணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்படி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 கொஸ்டின் படிக்க வேண்டிய ஒரு அதை படித்து அதுக்கான ஆன்சர் தேடுறது வந்து இப்போ வந்து இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரையும் அது பயாலஜியில் ஒரு நல்ல அப்டேட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு